ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி கோல்ட் பர்ச்சேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டி நகர் ஜிஆர்டி ஷோரூமுக்கு வந்திருந்தோம். செப்டம்பர் 3 என்னோடய மம்மியோட பர்த்டேன்றதுனால கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ 11 months கோல்ட் ஷீட் போட்டு அது ஓவர் ஆயிருந்தது. ஸோ அதில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 சவரனுக்குள்ளே வந்து நெக்லஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன். ஸோ இந்த நெக்லஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் நிறைய நெக்லஸ் வெரைட்டிஸ் நிறைய இருந்தது. பட் ஜிஆர்டியில் வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் அதிகமாக வச்சா தான் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து 3 பவுண்டுக்குள்ளே பார்த்ததுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது வெரைட்டிஸ். பட் நான் கொல்கட்டா டிசைனில் தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன். பட் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தேன், அது ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு வெயிட் வந்து கம்மி தான், அது 20 grams தான். அண்ட் எனக்கு கிராம்ஸாக தான் வந்து சிட்டில் ஆட் ஆகியிருந்தது. அது வந்து அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகியிருந்தது, கிராம்ஸாக ஆட் ஆகியிருந்தது. அண்ட் ஆல்சோ கிராம்ஸாக ஆட் ஆனால் 50% தான் வேஸ்டேஜ் ஆஃப் சொல்லுவாங்க. பட் 18% வேஸ்டேஜ் இல்லை இதுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜிஆர்டியில் சிட் போட்டு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வந்து இப்போ நகை விற்கிற விலைக்கு நம்ம சிட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் இந்த கொல்கட்டா நெக்லஸ் பார்த்தேன். ஆக்சுவலி என்னோடய ஐடியாவே இந்த கொல்கட்டா நெக்லஸ் டைப்பில் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஃபர்ஸ்ட் அந்த நகாஸ் டைப்பில் ஒரு நெக்லஸ் பார்த்தேன் இல்லையா, அது வந்து 20 grams ப்ளஸ் நல்ல பார்வையாக இருந்தது. ஸோ அதை வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பட் இந்த நெக்லஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வரிக்காய் டைப்பில் வருது. வீடியோஸில் ஒரு மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, பட் நேரில் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே. வரிக்காய் டிசைனில் வந்து ஒரு டாலர் லக்ஷ்மி பெண்டன்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாத்துக்குமே பேர் பண்ணிக்கலாம். இதை அவ்வளோ அழகாக இருந்தது. 20 grams இது. ஸோ எனக்கு வந்து சிட் அமௌண்ட் எல்லாம் முடிஞ்சு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகியிருக்குன்னா 26 grams ஆட் ஆகியிருக்கு. ஸோ 20 grams அதில் வந்து நெக்லஸ் எடுத்துட்டோம். அண்டு ரிமைனிங் 6 grams சம் மில்லிஸ் இருந்தது. ஸோ இந்த 2 நெக்லஸில் தான் நாங்கள் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த கொல்கத்தா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 28 grams. ஸோ அதில் போய் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் 20 grams டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பேங்கிள் ஆக்சுவலி எடுத்திருந்தோம். என்கிட்ட ஆல்ரெடி இதே மாதிரி பேங்கிள் இருந்துச்சு. இது வந்து யாழி பேங்கிள் சம்திங் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மம்மிக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 8 grams சம் மில்லிஸில் வந்து இந்த பேங்கிள் வந்து எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 gramsக்கு அமௌண்ட் பே பண்ணோம் நாங்கள். ஸோ இதுதான் என்னோடய பேங்கிள். இந்த 2 பேங்கிளும் அப்படியே நான் பேர் பண்ணி பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு பேங்கிள் அதுக்கப்புறம் ஒரு நெக்லஸ் மாதிரி செட் ஆகியாச்சு. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் 20 grams. அந்த இந்த பேங்கிள் வந்து 1 பவுண்டுக்கு கொஞ்சம் கூட.